வணக்கம். General characteristics of the compounds of alkali metals. கார உலோகச் சேர்மங்களின் பொதுவான பண்புகள். All the common compounds of the alkali metals are generally ionic in nature. பொதுவாக கார உலோகச் சேர்மங்கள் அயனித்தன்மையை கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். அதில் ஒரு ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று ஆக்சைட்ஸ் அண்டு ஹைட்ராக்சைடு. ஆக்சைடுகள் மற்றும் ஹைட்ராக்சைடுகள். அல்கலி மெட்டல்ஸ் கார உலோகங்கள் ஆக்சிஜனோட வினைபுரிந்து ஆக்சைட்ஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். ஆக்சிஜனோட 3 வகையான ஆக்சைட்ஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். லித்தியம் எக்ஸஸாக ஆக்சிஜனோட சேர்த்து பர்ன் பண்ணும்போது லித்தியம் மோனாக்சைடு, அதாவது சிம்பிள் ஆக்சைடு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஒவ்வொரு ஆக்சைட்ஸையும் ஹைட்ரலைசிஸ் பண்ணோம்னா, அதாவது நீராற்பகுத்தல் செய்யும்போது மெட்டல் ஹைட்ராக்சைடு, அதாவது உலோக ஹைட்ராக்சைடாக மாறும். ஃபஸ்ட் ரியாக்ஷன் பாருங்கள். சிம்பிள் ஆக்சைடு M2O + H2O gives 2MOH. M2O மெட்டல் பார்த்திங்கன்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இது எல்லாமே இருக்கும். செகண்ட் ஒன்றை பாருங்கள். அல்கலி மெட்டலில் லித்தியத்தை தவிர்த்து மற்ற எலமெண்ட் சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். சோடியம் சிம்பிள் ஆக்சைடையும் கொடுக்கும், பெராக்சைடையும் கொடுக்கும். அதில் செகண்ட் ஒன்றா பாருங்கள், ரெண்டாவது ஈக்குவேஷன் பாருங்கள். பெராக்சைடு M2O2 + வாட்டர் H2O gives MOH + H2O2. பெராக்சைடை ஹைட்ரலைசிஸ் பண்ணால் மெட்டல் ஹைட்ராக்சைடும் ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2வும் கிடைக்குது. சூப்பர் ஆக்சைடு கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா லித்தியம், சோடியம் தவிர்த்து மற்ற எலமெண்ட் பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பர் ஆக்சைடை கொடுக்கும். சூப்பர் ஆக்சைடை ஹைட்ரலைசிஸ் பண்ணோம்னா இதுவும் ஹைட்ரஜன் பெராக்சைடை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ப்ளஸ் ஆக்சிஜன் இதில் எக்ஸஸாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஈக்குவேஷன் பாருங்கள். MO2 + 2H2O 2MOH + H2O2 + O2. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சைட்ஸ் அண்டு ஹைட்ராக்சைடு. ஆக்சைடுகள் மற்றும் ஹைட்ராக்சைடுகள். பொதுவாக கார உலோகங்களில் சிம்பிள் ஆக்சைடும் பெராக்சைட்ஸ் ரெண்டுமே கலர்லெஸ்ஸாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் சூப்பர் ஆக்சைட்ஸ் ஆர் எல்லோ ஆர் ஆரஞ்ச் இன் கலர். சூப்பர் ஆக்சைடு பார்த்திங்கன்னா மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். பெராக்சைட்ஸ் பொதுவாக பெராக்சைடு டயாமேக்னெட்டிக் டயாகாந்தத்தன்மை இருக்கக்கூடியதாகவும், சூப்பர் ஆக்சைடு பேராமேக்னெட்டிக் பேராகாந்தத்தன்மை இருக்கக்கூடியதும் இருக்கும். சோடியம் பெராக்சைடு பொதுவாக ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் ஆகக்கூடியதாக இருக்குது. சோடியம் பெராக்சைடு Na2O2 ஆக்சினேட்டர் காரணியாக செயல்படக்கூடியதாக இருக்குது. The hydroxides which are obtained by the reactions of the oxides with water are all white crystalline solids. பேசிக் ஹைட்ராக்சைடு எல்லாமே ஒயிட் கிறிஸ்டலின் சாலிடாக இருக்கக்கூடியதாக இருக்கும். வெண்மை நிற படிக உப்புகளாக இருக்கக்கூடியதாக இருக்கும். சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிட்டால் எக்ஸாம்பிளாக ஒயிட் கலரில் இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஆல்கலி மெட்டல் ஹைட்ராக்சைடு ஸ்ட்ராங் பேஸ். வாட்டரில் கரைக்கும்போது இதோட நீரேற்றம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடியதுனால ஈஸியாக கரையும். உடனடியாக கரையும் போது பார்த்திங்கன்னா வெப்பத்தை வெளியிடக்கூடியதாக இருக்கும். ஹீட்டை எவால்வேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். They dissolved in water with evaluation of heat on account of intense hydration. வாட்டரில் கரைக்கும்போது கார கரைசலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மெட்டல் ஹைட்ராக்சைடு. அடுத்த ஒன்றா ஹாலைடு. ஹாலைட்ஸோட வினை. மெட்டல் அல்கலி மெட்டல் கார உலோகங்கள் ஹாலஜன்களோட கம்பைன் ஆகி மெட்டல் ஹாலைடை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மெட்டலுக்கு M, ஹாலஜனுக்கு X. MX. X ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின். மெட்டல் ஹாலைட்ஸ் எல்லாமே கலர்லெஸ் கிறிஸ்டலின் சாலிட்ஸாக இருக்கும். அதாவது நிறமற்ற படிக உப்புகளாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதிக வெப்பநிலையை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும். உருகு நிலை அதிகமாக இருக்கும்.
மெட்டல் ஹாலைட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஹைட்ரோஹாலிக் ஆசிட்ஸ் HX, ஹைட்ரஜன் குளோரைடு, ஹைட்ரஜன் புரோமைடு, ஹைட்ரஜன் அயோடைடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹைட்ரோஹாலிக் ஆசிட்ஸோட மெட்டல் ஆக்சைடு அல்லது மெட்டல் ஹைட்ராக்சைடு மெட்டல் கார்பனேட்டை ஹைட்ரோஹாலிக் ஆசிட்ஸோட கம்பைன் பண்ணி ஹைட்ரோஹாலிக் ஆசிட்ஸோட ட்ரீட் பண்ணி நம்ம மெட்டல் ஹாலைட்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியும். பொதுவாக வந்து இந்த ஆல்கலி மெட்டல்ஸ் வந்து எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது நேர்மின் தன்மை இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா லித்தியத்திலிருந்து சீசியம் வரைக்கும் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது. இதில் இருக்கக்கூடியதில் லித்தியம் புரோமைடு அண்ட் லித்தியம் அயோடைடு மோஸ்ட்லி எல்லாமே அயனிக் கேரக்டர் இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். காம்பவுண்டு சேர்மங்கள் எல்லாமே இதில் லித்தியம் புரோமைடும் லித்தியம் அயோடைடு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சகப்பிணைப்பு தன்மை இருக்கக்கூடிய சேர்மங்களாக இருக்கும். எக்ஸப்ட் லித்தியம் ஃப்ளோரைடு நீரில் கரையக்கூடிய தன்மை. லித்தியம் ஃப்ளோரைடு வந்து பார்த்திங்கன்னா சாலிபிலிட்டி லெஸ் சாலிபிலிட்டியாக இருக்கும். இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஃப்ளோரைடு எல்லாமே ஈஸியாக கரையும், லித்தியம் ஃப்ளோரைடு மட்டும் குறைவான அளவு கரையக்கூடியதாக இருக்கும். இதுக்கு காரணம் இதோட கிறிஸ்டல் லேட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹை லேட்டிஸ் என்தால்ஃபி இருக்கக்கூடியதாகவும் ஸ்மால் சைஸ் ஆஃப் லித்தியம் ப்ளஸ் அயான், அதாவது லித்தியம் அயானோட சைஸும் ஃப்ளூரைடு அயானோட சைஸும் வந்து ஸ்மாலராக இருக்கக்கூடியது காரணம். லித்தியம் புரோமைட் லித்தியம் அயோடைடு ரெண்டுமே கோவலன்ட் நேச்சர் இருக்கக்கூடியது. இது ஆர்கானிக் சால்வெண்ட்டில் சாலிபிள் ஆகும், கரிம கரைப்பான்களில் கரையும் தன்மை இருக்கக்கூடியதாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று சால்ட் ஆஃப் ஆக்சோ ஆசிட்ஸ். சால்ட் ஆஃப் ஆக்சோ ஆசிட்ஸ் அப்படிங்கிற ஆக்சோ ஆசிட் அப்படிங்கிறது சல்ஃபியூரிக் ஆசிடோ நைட்ரிக் ஆசிடோ கார்பனிக் ஆசிட்ஸோ இந்த மாதிரி ஆசிட்ஸோட அல்கலி மெட்டலை ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா விளைபொருளில் மெட்டல் கார்பனேட், அதாவது சோடியம் கார்பனேட்டாகவோ சோடியம் பைகார்பனேட்டாகவோ இந்த மாதிரி காம்பவுண்டு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சால்ட் அப்படின்னு சொல்கிறோம். சால்ட் ஆஃப் ஆக்சோ ஆசிட். ஆக்சோ ஆசிட்ஸோட கம்பைன் பண்ணும்போது இந்த வகையான சால்ட் வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதில் ஆல்கலி மெட்டல்ஸ் ஃபார்ம் சால்ட் வித் ஆல் த ஆக்சோ ஆசிட்ஸ். மோஸ்ட் ஆஃப் தி சால்ட்ஸ் ஆர் சால்யூபிள் இன் வாட்டர் அண்ட் ஆர் தெர்மலி ஸ்டேபிள். As electropositive character increases down the groove, stability of carbonates and bicarbonate increases. இப்போ எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வர இன்க்ரீசஸ் ஆகக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி இதில் கிடைக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா தெர்மலி ஸ்டேபிளாக இருக்கக்கூடியதாக இருக்கும் மேலேருந்து கீழே வர. இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் கார்பனேட்டு சோடியம் கார்பனேட் இதெல்லாம் இந்த கார்பனேட்டில் லித்தியம் கார்பனேட் வந்து உடனடியாக டீகம்போஸ் ஆகக்கூடியதாக இருக்கும். மற்ற கார்பனேட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோடியம் பொட்டாசியம் கார்பனேட் குறைஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1273 1273 கெல்வின் வெப்பநிலையில் ஃபஸ்ட்டு மெல்ட் ஆக ஆரம்பிக்கும், உருக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் டீகம்போஸ் ஆகி அது வந்து முழுமையாக சிதைவடைஞ்சு ஆக்சைடுகளாக மாறக்கூடியதாக இருக்கும், ஆக்சைட்ஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது குரூப் வைஸில் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வர போலரைசிங் பவர் வந்து பார்த்திங்கன்னா குறையக்கூடியதாக இருக்கும். முனைவுறு திறன், இந்த கார உலோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேர்மின்சுமை இருக்கக்கூடிய அல்கலி மெட்டல் முனைவுறு திறன், இப்போ போலரைசிங் பவர் வந்து குறையக்கூடியதாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக பாருங்கள், லித்தியம் கார்பனேட்டு லெஸ் ஸ்டேபிளாக இருக்கக்கூடியதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா லித்தியம் அயானுக்கும் கார்பனேட் அயான் CO3-2ன்னு இருக்கணும், புக்கில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கார்பனேட் அயான் ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அதோட சைஸு வேரியபிளாக இருக்கக்கூடியதுனால இதோட கிறிஸ்டல் லேட்டிஸ் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது. அதனால் சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா இது பிரேக் ஆகக்கூடியதாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் பேசிக், அதாவது வலிமையான காரமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்த ஒன்று பார்த்திங்கன்னா லித்தியத்தை தவிர சோடியம் பொட்டாசியம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடியம் சீசியம் மெட்டல் பைகார்பனேட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த லித்தியம் மட்டும் மெட்டல் பைகார்பனேட்டை கொடுக்காது. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. M2CO3 அது வந்து லித்தியம் கார்பனேட்டை தவிர்த்து மற்ற கார்பனேட்டு இருக்கக்கூடியது தான் இதோட பைகார்பனேட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். M பாருங்கள், சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம். M2CO3 plus CO2 plus H2O gives 2M
HCO3. இதில் பார்த்திங்கன்னா சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இது எல்லாமே பைகார்பனேட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். All the carbonates and bicarbonates are soluble in water and their solubility increases rapidly on descending the groove. மேலேருந்து கீழே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இதோட சாலிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீசஸ் ஆக இருக்கக்கூடியதாக இருக்குது, அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா this is due to the reason that lattice energy decreases more rapidly than their hydration energy on moving down the groove. இதில் வந்து பார்த்திங்கன்னா பைகார்பனேட்டில் நீரில் கரையிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வர டிசெண்டிங் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா கரைதிறன் அதிகரிக்கிறதுக்கு காரணம் படிகக்கூட ஆற்றலும் நீரேற்று ஆற்றலை விட மிக வேகமாக குறையிறது தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தவொன்று இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் அல்கலி மெட்டல். கார உலோகங்களோட முக்கியமான சேர்மங்கள் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் பைகார்பனேட், சோடியம் கார்பனேட் இதெல்லாம் இருக்குது. இதில் ஃபஸ்ட் ஒன்றா சோடியம் கார்பனேட் Na2CO3 இது வந்து வாஷிங் சோடா அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரேட்டட் சோடியம் கார்பனேட் வந்து பார்த்திங்கன்னா Na2CO3 10H2O. இதை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா சால்வேசி ப்ராசஸ். இண்டஸ்ட்ரீஸில் தொழில் ரீதியாக பயன்படுத்தக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சோடியம் கார்பனேட்டை அதிகமாக பயன்பெறக்கூடியதாக இருக்குது. இது சால்வேசி ப்ராசஸ் மூலமாக தயாரிக்கிறாங்க. அதோட ஈக்குவேஷன்ஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பாரு, அம்மோனியா. இந்த ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா அம்மோனியாவை கன்வெர்ட் பண்ணுறோம் அம்மோனியம் கார்பனேட்டாக. அம்மோனியாவோட என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ அம்மோனியாவோட வாட்டர் ப்ளஸ் CO2 கார்பன் டை ஆக்சைடை நம்ம பாஸ் பண்ணும்போது அம்மோனியம் கார்பனேட் NH3 + H2O + CO2 gives NH4/2CO3 அம்மோனியம் கார்பனேட்டாக மாறுது. இதுவே அம்மோனியம் கார்பனேட்டோட எக்ஸஸாக நம்ம வாட்டரையும் கார்பன் டை ஆக்சைடையும் நம்ம பாஸ் பண்ணும்போது தொடர்ந்து செலுத்திகிட்டே இருக்கும்போது அம்மோனியம் பைகார்பனேட் NH4HCO3 மாறுது. இது வந்து பார்த்திங்கன்னா அம்மோனியம் பைகார்பனேட்டோட சேச்சுரேட்டட் சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைடு ஆட் பண்ணோம்னா சோடியம் பைகார்பனேட்டாக மாறும். அம்மோனியம் பைகார்பனேட் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் பைகார்பனேட்டாக மாறிடும். ப்ளஸ் அம்மோனியம் குளோரைடு சால்ட்டும் இதில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த சோடியம் பைகார்பனேட்டை ஹீட் பண்ணோம்னா டீகம்போஸ் ஆகும், சோடியம் கார்பனேட்டாகவும் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டராக மாறக்கூடியதாக இருக்குது. அந்த ஈக்குவேஷன் பாருங்கள். NaHCO3 gives Na2CO3 + CO2 + H2O. Ammonia used in this process can be recovered by treating the resultant ammonium chloride solutions with calcium hydroxide. Calcium chloride is formed as byproduct. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மோனியா நம்ம திரும்ப தயாரிக்க முடியும். இதில் கிடைக்கக்கூடிய அம்மோனியம் குளோரைடை கால்சியம் ஹைட்ராக்சைடோட சேர்த்து நம்ம ட்ரீட் பண்ணோம்னா CaOH, அதாவது CaOH கால்சியம் ஹைட்ராக்சைடோட NH4Cl ரெண்டையும் ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு அம்மோனியா திரும்ப கிடைக்கும். NH3 வந்து இதில் நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். இதில் கால்சியம் குளோரைடும் பை ப்ராடக்டாக கிடைக்கக்கூடிய உபப்பொருளாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இதோட ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா சோடியம் கார்பனேட் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் சோடா கிறிஸ்டலைஸாக படிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். டெக்கா ஹைட்ரேட் அதாவது 10 வாட்டர் மாலிகுல் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இது ஒயிட் கலரில் இருக்கக்கூடியதாக இருக்குது. இதோட சாலிட் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் கார்பனேட் வாட்டரில் கரையும். இது வந்து கரைஞ்சி அல்கலின் சொல்யூஷன் கரைசலை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஹீட் பண்ணும்போது இதோட வாட்டர் மாலிகுல் எல்லாமே ரிலீஸ் ஆகக்கூடியதாக இருக்கும், லாஸ் ஆகக்கூடியதாக இருக்கும். அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அபவ் 373 கெல்வின் 373 கெல்வின் வெப்பநிலைக்கு மேலே வெப்பப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா மோனோஹைட்ரேட்டை கிடைக்கக்கூடியதாக இருக்குது. Na2CO3 10H2Oவை ஹீட் பண்ணோம்னா ஒரு வாட்டர் மாலிகுல் மட்டும்தான் இருக்கும், 9 வாட்டர் மாலிகுல் வந்து ரிமூவ் ஆகிடுது. இப்போ இதுவே இன்னும் அதிகமாக எக்ஸஸாக நம்ம ஹீட் பண்ணோம்னா மோனோஹைட்ரேட்டும் டீகம்போஸ் ஆகி சோடியம் கார்பனேட்டாக மாறிடும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் கார்பனேட்டாக மாறும்போது வெறும் சோடியம் கார்பனேட் மட்டும் இருக்கக்கூடியது. இதை வந்து சோடா ஆஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோட யூசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
முக்கியமாக வந்து சோடியம் கார்பனேட் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங்க்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஹெவிலி லாண்ட்ரிங் சலவைக்கு வந்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ் அண்ட் இன் வால்யூமெட்ரிக் அனலைசிஸ் பண்பறி மற்றும் பருமனறி பகுப்பாய்வில் வந்து முக்கியமாக லேப் ரியேஜெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வினைக்காரணியாக பயன்படுது. வாட்டர் ட்ரீட்மெண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டராக மாற்றக்கூடிய கடின நீரை மின்னீராக மாற்றக்கூடியதுன்னு பயன்படக்கூடியதாக இருக்குது. பேப்பர் பெயிண்ட்டு இது ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்லேயும் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைடு. இது வந்து சாதாரண டேபிள் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம், சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு. சோடியம் குளோரைடு வந்து பார்த்திங்கன்னா ஐசோலேட்டட் பை எவாப்ரேஷன் ஃப்ரம் சீ வாட்டர். இதில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கடல் நீரை வந்து பார்த்திங்கன்னா ஆவியாக செய்து சோடியம் குளோரைடு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதில் கடல் நீர் இடையில வந்து பார்த்திங்கன்னா 2.7 to 2.9% பை மாஸ் அதில் இருக்கக்கூடியதில். இது சோடியம் குளோரைடு நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் சோடியம் குளோரைட் can be obtained by crystallization of brine solution which contains sodium sulfate, calcium chloride and magnesium chloride as impurities. க்ரூட் சோடியம் குளோரைடு அதாவது பண்படாத சோடியம் குளோரைடு. இப்போ சோடியம் குளோரைடில் நம்ம படிகமாதல் சோடியம் குளோரைடு வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸை வந்து க்ரூட் சோடியம் குளோரைடில் இருக்கிறது நம்ம நீக்கணும். அதில் இருக்கக்கூடிய மாசுக்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சோடியம் சல்ஃபேட்டு, கால்சியம் சல்ஃபேட்டு, கால்சியம் குளோரைடு, மெக்னீசியம் குளோரைடு இதெல்லாம் இருக்கும். இதோட உப்பு கரைசல், அதாவது சோடியம் குளோரைடு இந்த உப்பு கரைசலை நம்ம படிகமாதல் செய்யும்போது தான் இப்போ நம்ம சோடியம் குளோரைடு தயாரிக்கணும்னு சொல்கிறோம். அதில் இம்ப்யூரிட்டிஸ்லாம் இருக்கும். அந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட கால்சியம் சல்ஃபேட்டு, சோடியம் சல்ஃபேட், கால்சியம் குளோரைடு, மெக்னீசியம் குளோரைடாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட வாட்டர் ரிமூவல் ஆஃப் இன்சால்யுபிள் இம்ப்யூரிட்டிஸ் பை ஃபில்ட்ரேஷன் ஃப்ரம் the crude salt solution with minimum amount of water. இது வந்து முதல்ல இந்த க்ரூடு சொல்யூஷனோட வந்து பார்த்திங்கன்னா வாட்டரை சேர்த்து ஃபில்டர் பண்ணுறோம், நல்லா வடிகட்டு செய்தோம். இதோட sodium chloride can be crystallized by passing hydrochloric acid HCl gas into this solution. ஃபஸ்ட்டு வாட்டரை சேர்த்து அதை ஃபில்டர் பண்ணிக்கிறோம், வடிகட்டிக்கிறோம். அதுக்கு அடுத்து வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ஸை கேஸாக பாஸ் பண்ணோம், HCl கேஸை பாஸ் பண்ணும்போது கால்சியம் மெக்னீசியம் இது எல்லாமே சீக்கிரம் கரையக்கூடியதுனால அந்த சொல்யூஷனில் தங்கிரும். சோடியம் குளோரைடு இதோட மெல்ட்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 1081 கெல்வின். இதோட சாலிபிலிட்டி 100 கிராம் வாட்டரில் 36 கிராம் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு கரையக்கூடியதாக இருக்கும். 273 கெல்வின். சாலிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா does not increases appreciably with increases in temperature. யூசஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன்றா இட் இஸ் யூஸ்ட் as a common salt or table salt domestic purpose. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக சமையல் உப்பை நம்ம பயன்படுத்துகிறோம் வீட்டுக்கு. இது சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் சோடியம் கார்பனேட் போன்ற பல காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது யூசஸ் ஆகுது இருக்குது.